டே சிண்டு, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் சிண்டு. அவங்களுக்கெல்லாம் மேஜிக் ஸ்லேட்டை ரெடி பண்ணி கொடுத்தியல்ல. எங்கள் அம்மா எனக்கு சூப்பரான எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் வாங்கி கொடுத்தாங்கடா. அதோட நிலைமையை கொஞ்சம் பாரு, எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. யாரோ அதை எடுத்து பயங்கரமாக கிறுக்கியிருக்கிறாங்கடா. இங்கே பாரு, சான்வி கார்த்திக் நல்லா பயங்கரமாக கிறுக்கியிருக்காங்க. ஏண்டா ராகுல், இது எழுதுறதுக்கு தானே இருக்கு. என்ன கிறுக்குனா என்ன அழிச்சிட வேண்டியதானே. இதுக்கு எதுக்குடா எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆட, இது என்னது, இது எரேஸ் ஆக மாட்டேங்குது. ஆமா சிண்டு, அந்த மேஜிக் ஸ்லேட் வேலை செய்யலன்னு தூக்கி போட்ட மாதிரி இந்த ரைட்டிங் டேப்லெட்டையும் தூக்கி போடுறேன்னு சொன்னா. நான் தான் சிண்டு ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு சொன்னேன் சிண்டு. என்னது, இதையும் நான் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? நான் நார்மலா டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அசால்ட்டா ரெடி பண்ணிடுவேன். ஆனா இது பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கே. ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு. டே ப்ளீஸ்டா எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுடா. ரெடி பண்ணி கொடுக்கணுமா? சரி, ஆனா ஒரு கண்டிஷன், என்கிட்ட குறுக்க பேசக்கூடாது, அப்புறம் சந்தேகம் இல்லாம பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அப்படின்னு அதான் பண்ணுவேன். எரேஸ் ஆயிடுச்சு பாத்தியா? டே சிண்டு, என்னடா இது, உன் கை பட்ட உடனே எரேஸ் ஆயிடுச்சு. சூப்பர்டா சிண்டு, சரியான மேஜிக்கா இருக்கு. இருடா அவசரப்படாதடா. ரேண்டமா எரேஸ் ஆகுது. இப்ப எரேஸ் ஆக மாட்டேங்குது பாத்தியா? கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இதை ஃபுல்லா கலட்டி ரிப்பேர் பண்ணாதான் சரியாகும். சிண்டு ப்ளீஸ்டா, நான் கண்டிப்பா உன்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க மாட்டேன்டா. ப்ளீஸ்டா, எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருடா. எங்க அம்மா சென்னையில இருந்து எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காங்கடா. சரி இரு தொணன்னு பேசாத. இதை ஃபுல்லா அப்படியே கழட்டணும். இந்த எல்சிடி மானிட்டர் இருக்கு பாத்தியா, அது அப்படியே ஃபுல்லா கழட்டினாதான் உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். அச்சோ போச்சு. டே சிண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த ஸ்லேட் மாதிரி இருக்கிறதாண்டா எல்சிடி ஸ்க்ரீனு. அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணினா அதுக்கப்புறம் வேலை செய்யாதுடா. ப்ளீஸ்டா சிண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணாதான் சரி பண்ண முடியும்னு சொன்னேன் இல்ல? எதுக்கு சந்தேகப்படுற? டே சிண்டு, அதுக்காக நீ இந்த எல்சிடி ஸ்க்ரீனையே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணினா எப்படிடா மாட்ட முடியும்? ஒழுங்கா எடுத்து மாட்டி கொடுத்துருச்சுட்டு கோவம் வந்துருச்சுட்டு. இதுக்கு தான் நான் சொன்னேன் உனக்கு எனக்கு செட் ஆகாதன்னு. டே சிண்டு ப்ளீஸ்டா, சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன்டா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ரெடி பண்ணி தர்ற வரைக்கும் குறுக்க எதுவும் பேசக்கூடாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏ பூஜா, நீ சொன்னேன்னு சொல்லி இந்த சிண்டு கிட்ட வந்து கொடுத்தாம எப்படி பிரிச்சு வச்சிருக்கான் பாத்தியா? இதில் பிளாக்மெயில் வேற பண்ணிட்டு இருக்கான். டே சிண்டு, சரிடா சிண்டு, இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு அந்த கலெக்டர் எல்சிடி ஸ்க்ரீனையாவது மாட்டி கொடுத்துரு. பழைய நிலைமையில் இருந்தாலாவது அப்பப்போ வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுடா. ப்ளீஸ்டா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இதை கம்ப்ளீட்டா சரி பண்ணி தர்றேன், ஓகேவா? இங்க பாரு, இப்ப கூட இதை கழட்டினதுக்கு அப்புறம் கூட இப்படி சூப்பரா எழுதுது பாத்தியா? எரேஸ் பட்டன் கண்டிப்பா இப்ப வேலை செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த எரேஸ் பட்டன் இருக்கிற இடத்துல தான் இந்த இடத்துல பட்டன் இருக்கு, அங்கதான் பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனையா இருக்கும்? ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. லைட்டா இதோட அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இந்த எரேஸ் பட்டன் வந்து கரெக்டா அந்த பேட்டரி மேல பிளேஸ் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோ, அந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி வேலை செய்யாது. ராகுல், நான் சொன்னேன்ல, சிண்டுக்கு இந்த மெக்கானிக் வேலையெல்லாம் சூப்பரா தெரியும். எதுனாலும் சிண்டு ரெடி பண்ணி கொடுத்துருவான். அவங்க வீட்டுல டிவி ஃப்ரிட்ஜே அவன் தான் ரெடி பண்ணுவானாமா. டிவி ஃப்ரிட்ஜையே நான் தான் ரெடி பண்ணுவேன். இதை பண்ண மாட்டேனா? என்னது இது, இப்பவும் எரேஸ் பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னும் அலைன்மெண்ட் ஒரு வேலை சரியா இல்லையோ? இருங்க, இன்னொரு தடவை எடுத்துட்டு கரெக்டா இப்ப வைக்கிறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப வேலை செய்யணும். அப்பாடா, வேலை செஞ்சிருச்சுன்னா சந்தோஷம்டா. சிண்டு, நீ மட்டும் இந்த ஹெல்ப்பை பண்ணிட்டேன்னா நான் மறக்கவே மாட்டேன்டா. எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் இதுல இறக்கிட்டேன். இப்ப மட்டும் இது வேலை செய்யலன்னு வச்சுக்கோயா, இத குப்பையில தூக்கி போட்டு நீ பேசாம வேற டேப் வாங்கிக்கோ. எல்லாரும் நல்லா கடவுளை வேண்டிக்கோங்க. சூப்பரா வேலை செஞ்சிச்சு. அது எப்படி, நான் கை வச்சு ஒன்று வேலை செய்யாம இருக்குமா? இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. இந்த டேப்லெட் பிரேக்கே போடாம நீ எத்தனை தடவை எரேஸ் பட்டன் அமுத்தினாலும் கரெக்டா வேலை செய்யும். ஐ லவ் கிளாசிக் மினி ஃபுட். இப்ப எரேஸ் பண்றேன் பாரு. எப்படி, என்னது இது? இப்ப எப்படி சூப்பரா வேலை செய்தா? டே சிண்டு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ என்கிட்ட அந்த பெண்ணை கொடு, நான் ஒரு தடவை எழுதி எரேஸ் பண்ணி பாக்குறேன். அது என்ன, நீ ஃபர்ஸ்ட் டைம் எரேஸ் பண்ணும்போது எரேஸ் ஆகல? நீ முதல்ல கரெக்டா எழுது. சுட்டி பொம்மால பொம்மாங்கிற வார்த்தையில 3 M வருது பாத்தியா? நான் அப்ப டெலீட் பட்டனை கரெக்டா பிரஸ் பண்ணல. நீ டெலீட் பட்டனுக்கு சென்டர்ல கையை வச்சு கரெக்டா பிரஸ் பண்ணினா பிரஸ் ஆகும் பாத்தியா? என் மேல சந்தேகப்பட்ட இப்ப எப்படி சூப்பரா வேலை செய்யுது? நான் தான் சொன்னேன் இல்ல ராகுல்,
ராகுல், சிண்டு இது எல்லாத்தையும் சூப்பரா ரெடி பண்ணுவான். அவங்க ஊர்ல யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சிண்டு தான் சரி பண்ணி கொடுப்பா, உனக்கு தெரியுமா? சரி சரி, இவங்கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேச்சு, நீ இதை எடுத்துட்டு போ. நான் ரோஜா பூஜா 3 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கேம் விளையாட போறோம். டே சிண்டு, எனக்கு இன்னொரு ஹெல்ப்டா ப்ளீஸ்டா. இதில் எழுதும் போதெல்லாம் எப்பவுமே க்ரீன் கலர்லேயே எழுதுடா. இங்கே பாரு, பென்னு ரெட் கலரில் தானே இருக்கு, ஆனால் எழுதுறது க்ரீன் கலரில் எழுதுது. எப்படியாவது ரெட் கலரில் எழுதுற மாதிரி மாற்றி விடுறா ப்ளீஸ்டா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா. அதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்ரு. கிரீன் கலர்ல எழுதுறத ரெட் கலரா மாத்தணும், அவ்வளவுதானே. நீ என்கிட்ட இது ஒரு 2 days கொடுத்து வை, நான் ரெட் கலர்ல எழுதுற மாதிரி மாத்தி தர்றேன். அச்சோச்சோ, 2 days எல்லாம் என்னால் உங்ககிட்ட கொடுத்து வைக்க முடியாது. பரவாயில்ல, இப்போதைக்கு நான் க்ரீன் கலர்லேயே எழுதிக்கிறேன். சூப்பர் சிண்டு, ராகுலோட எல்சிடி ரைட்டிங் டேப்லெட்டை ரெடி பண்ணி கொடுத்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு கூட எங்கள் அம்மா ஒரு டேப் வாங்கி கொடுத்துருக்காங்க சிண்டு. அதுவும் அதே மாதிரி தான், எரேஸ் ஆக மாட்டேங்குது. ரெடி பண்ணி தரையா? உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கும்? பாக்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கு, நீ கேட்டா வேலை செய்யலன்னு சொல்ற. புதுசு எப்படி எழுதாம போகும்? சிண்டு, ராகுலுக்கு மாதிரியே தான் சிண்டு, எழுதுறதெல்லாம் சூப்பரா எழுதுது சிண்டு, ஆனா எரேஸ் தான் ஆக மாட்டேங்குது சிண்டு. இங்க பாரு, இப்ப நான் எழுதி காமிக்கிறேன் பாரு. நீ என்கிட்ட கொடு, நீ கரெக்டா எழுத மாட்டியா இருக்கும். நான் ஒரு மிக்கி மவுஸ் வரையறேன் பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? ஆக்சுவலி என்கிட்டயும் இதை விட சூப்பரான ஒரு எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் இருக்கு. நான் கடைசியா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதை வச்சு நம்ம நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணலாம், தெரியுமா? அதை விடு சிண்டு, எழுதுறது வரையறதெல்லாம் நல்லா தான் பண்ணும், ஆனா எரேஸ் தான் ஆகாது. கலட்டி மாட்டி குடு சிண்டு. என்னது, இதுலயும் எரேஸ் ஆகாதா? ஆமா, இது என்னது இது? டெலீட் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ரோஜா இது, கரெக்டா பார்த்து வாங்க மாட்டீங்களா? இது வாங்கினதுல இருந்தே இப்படிதான் இருக்கு சிண்டு, வாங்கினதுல இருந்தே வேலை செய்யல. நீ எப்படியும் இதை வந்து கலட்டி மாட்டுறதுக்கு நிறைய டூல்ஸ் கேட்பேல, அதனாலதான் உனக்கு தேவையான எல்லா டூல்ஸையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் சிண்டு, ரெடி பண்ணி கொடுத்துரு சிண்டு. ஐயோ ரோஜா, நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்காத. நான் அவனுக்கு கலட்டி மாட்டினதுலதான் சரியாச்சுன்னு நினைக்கிறியா? அதுல ஒரு ட்ரிக் இருக்கு. நான் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல. இங்க பாத்தியா, இங்க ஒரு லாக் பட்டன் இருக்கு இல்லையா? எப்பவுமே புதுசா எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் வாங்கும் போது அந்த லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் திருப்பி விட்டீங்கன்னா தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகும். அப்பதான் அந்த எரேஸ் பட்டன் வந்து வேலை செய்யும். இல்லாட்டி தேவையில்லாம பேட்டரி வந்து செலவாயிட்டு இருக்கும் இல்லையா? அதனால தான் அப்படி வச்சிருப்பாங்க. இப்ப பாரு, டெலிட் எப்படி சூப்பரா வேலை செய்யுதுன்னு பாத்தியா? அடப்பாவி, அப்புறம் எதுக்காக ராகுல் கிட்ட அந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்துன? அப்பதான் அந்த ராகுல் பையனுக்கு நம்மளை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், புரியுதா? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நம்ம கிட்ட தான் வருவான். இப்ப புரியுதா? இருங்க, இதுல ஒரு அழகான பூனைக்குட்டி உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். எதுக்கு சிண்டு அந்த லாக் பட்டன் லாக் பண்ணி வச்சிருக்காங்க? நான் தான் சொன்னேன் இல்ல ரோஜா, தேவையில்லாம பேட்டரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பண்ணி வச்சிருப்பாங்க. இருங்க, பூனைக்குட்டி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, எப்பவுமே பார்த்துருக்கீங்களா? பூனைக்கு கண்ணு வாயெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கும், சைடுல மீசை இருக்கும். எப்படி இருக்கு சிண்டு? நீ வரைஞ்சிருக்கிற பூனைக்குட்டி சூப்பரா இருக்கு சிண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மேலே இருக்கிற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற பார்பி டால் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.